திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம். நாம வந்துட்டு இந்த வீடியோ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சூப்பராக நடந்தது. செம ஒரு மேட்சாக இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியல. வீட்டில் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்தது, அதனால நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியல. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து நம்ம நிறையா சொல்லியிருந்தது நடந்திருந்தது. செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சொல்லியிருந்த ப்ராமிசிங் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நல்லா விளையாண்டாங்க. ஐ மீன் ட்ரீம் டீமில் எடுத்திருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கூட கொடுத்துருந்தோம். நல்லா தான் வந்திருந்தது. நான் வந்து விளையாண்டேன். எனக்கு மினிமம் கேரண்டியாக அமௌண்ட் வந்தது. போட்ட அமௌண்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்தது. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கியூஆர் கோடை வந்து கூகுள் லென்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறம் அந்த பிக்சரை வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் போய்விடும். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், கடைசி நேரத்தில் அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும், இல்லை புதுசாக ஒரு பிளேயர்ஸ் உள்ளே வராங்க அவங்க வந்து எடுக்கலாமா வேணாமா, இந்த மாதிரி நம்ம வந்து டிப்ஸ்லாம் கொடுப்போம். மறக்காமல் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம அப்பப்போ அதில் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க போகிறோம். 4/3 அதாவது மார்ச் 4ஆம் தேதி 2:30 மணிக்கு துபாயில் நடக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ரெண்டு டீமுமே செம டீமு, பிக் டீம்ஸ். ஸோ பிக் மேட்ச், பிக் வின்ஸ், யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். மினிமம் கேரண்டி கண்டிப்பாக நம்மளுடைய டீம் ப்ராமிசிங் பிளேயர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டி இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வெயிட் பண்ணி ப்ராமிசிங் பிளேயர்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. அடுத்ததாக இந்தியா ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்க, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில், விராட் கோலி, அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷித் சிங், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, குல்தீப் யாதவ் இவங்களாம் இருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரேசர் மெக்புரக், லபுஷாக்னே, அப்புறம் வந்து ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மேட் சாட், கிளென் மேக்ஸ்வெல், கூப்பர் கோனோலி, அப்புறம் வந்து ஹார்டே, அப்புறம் அலெக்ஸ் கேரி, ஜோஸ் இங்கிலீஷ், ஆடம் ஜாம்பா, பென் வார்ஷிஷ், அப்புறம் தன்வீர் சாஹா, ஸ்பென்சர் ஜாசன், சீனா பட், அப்புறம் நேதன் எலிஸ் இவங்களாம் இருக்காங்க. இப்போ நம்ம மெயின் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். ஓகேவா, இந்தியா பிளேயர்ஸ் யார் யாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்பி எடுக்கலாம். அடுத்ததாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர், அவரும் ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விராட் கோலி 50-50, என்ன ஒரு 20-30 ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 40 ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து அக்ஷர் பட்டேல், நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு இன்னைக்கு நாள் வந்து கொஞ்சம் நல்லா அவருக்கு டேலண்டடான ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தும். ஓகேவா. அடுத்ததாக ரிஷப் பந்த் வந்து டீமில் ஐ மீன் ஸ்குவாடில் இருக்காரு, பிளேயிங் லெவலில் இல்லை. சப்போஸ் அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு சென்சேஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் வந்து நல்ல ஒரு ஜாதக ரீதியாக நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து நீங்கள் அவரையும் 50-50 எடுத்துக்கலாம். அடுத்ததாக முகமது ஷமி, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இன்றைக்கி அவரை நீங்கள் எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்தியா பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ். குல்தீப் யாதவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டேலண்ட் இருக்குது. ஸோ அவருடைய டேலண்ட் இன்றைக்கி நல்லபடியாக காட்டுவார். ஸோ ஆஸ்திரேலியாவில் இப்போ வந்து யார் யார் நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். மார்னஸ், லபுஷாக்னே நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபேர் பிளே, சூப்பராக விளாடுவார். ஸ்டீவ் ஸ்மித் 50-50, நல்லா ஒரு டீசெண்டான ஒரு பிளே எடுப்பார், லைக் ஒரு 40 ரன்ஸ் அந்த மாதிரி எடுப்பதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டிராவிஸ் ஹெட் சென்சேஷனான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரு, நம்பி எடுக்கலாம். ஸோ அவர் வந்து மாசாலாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து ஆரன் ஹார்டி 50-50 எடுக்கலாம். கூப்பர் கொனோலி, ஸோ அவருமே வந்து எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் எடுக்கலாம். மேட் சாட் 50-50, ஆரன் ஹார்டி மாதிரியே மேட் சாட்டும் 50-50 விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக சீனா பட், அவருமே ஒரு 50-50 பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ஸ்பென்சர் ஜான்சன், நல்ல நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அவர் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் தன்வீர் சாஹா, அவருமே வந்து பிளேயிங் லெவலில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் அவரே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக ஃப்ளாப் பிளேயர்ஸ், நிறைய பேர் ஃப்ளாப் பிளேயர்ஸும் ப்ராமிசிங் பிளேயர்ஸ் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. பட் ஃப்ளாப் பிளேயர்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அன்னைக்கு ஜோதிட ரீதியான அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்கிறோம். அதை மீறி அவங்க ஃபார்மில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த கிரவுண்டு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ்லாம் உள்ளே வரும். நம்ம நிறைய தடவை ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு சொன்னவங்க வந்து ரொம்ப ஃப்ளாப்பாலாம் இல்லை. இப்போ பேட்ஸ்மேன் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு 10 ரன்ல இதாகிடும். பட் பவுலர்ஸ் வந்து அவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு 10 ஓவராவது வீசுவாங்க, அதில் ஒரு விக்கெட்டாவது எடுக்காமல் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விக்கெட்டாவது எடுப்பாங்க, இல்லை எக்கனாமிக் ரன் ரேட்டாவது இருக்கும். ஸோ நம்ம வந்து டீம் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே
செகண்ட் பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீம்ல ஒரு பேட்ஸ்மேன், சூப்பர் பேட்ஸ்மேனும் ஆல்ரவுண்டர்ல வந்து 2 டீம்ல ஏதோ ஒரு ஆல்ரவுண்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து மினிமம் கேரண்டி ட்ரீம் லெவலில் எடுக்க முடியும். ஸோ வந்து ஃப்ளாப் பிளேயர்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவாக ஆஸ்திரேலியாவை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்போம், இந்தியா வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்போம். ஸோ இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக் வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்ல இருப்பார், அதனால அவர் எடுக்க வேண்டாம். கிளென் மேக்ஸ்வெல் பிலோ ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆலெக்ஸ் கேரியும் பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஜோஸ் இங்கிலீஷ் எடுக்க வேணாம். ஜோஸ் இங்கிலீஷ் எடுக்க வேணாமா, 100 அடிச்சு வராச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஜோதிட ரீதியாக ஃப்ளாப் பிளேயர்ஸ்ல காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க வந்து ஃப்ளாப்னா அப்படியே ஒன்றுமே விளையாடாமல் போயிடுவாங்க அப்படின்னு இவங்களை எடுக்கிறத காட்டிலும் மற்றவங்க வந்து நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ல கொடுக்குறோம், அவங்களை எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டீம்ல வந்து ஒரு ட்ரீம் 11 டீம்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். ஆடம் ஜாம்பா இன்னைக்கு வந்து ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸாக கொடுப்பாரு, அவர் எடுத்துக்க வேண்டாம். பென் டுவார்ஷிஸ் என்ன முக்கியமான நேத்தன் எலிஸ், ஆடம் ஜாம்பாலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் என்ன வருதோ அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நேதன் எலிஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல். பென் டுவார்ஷிஸ் பார்ப்போம். இது வந்து எனக்கே ஒரு மாதிரி ஜோதிட ரீதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன இவங்களாம் நல்ல பிளேயர்ஸ் ஆச்சு, இன்னைக்கு என்ன நல்லா விளையாட மாட்டாங்க சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜோதிடம் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அடுத்தா சுப்மன் கில். இந்தியாவில் வந்து சுப்மன் கில் இன்னைக்கு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஹர்திக் பாண்டியா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரவீந்திர ஜடேஜாவும் அவ்வளோ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத சொல்லலாம். வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் லெவனில் இருந்தார் அப்படின்னா எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக கேஎல் ராகுல் அவ்வளோ மாசாலாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஃப்ளாப் பிளேயர்ஸ் சொல்கிறேன். ஹர்ஷித் ராணா, அப்புறம் வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்திலாம் நம்ம செமிஃபைனல்ஸ் போனதுக்கு வருண் சக்கரவர்த்தி ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சாட்னர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு அவர் விக்கெட்லாம் எடுத்தது வந்து வருண் சக்கரவர்த்தி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர் இன்னைக்கு ஃப்ளாப்புங்கிற மாதிரி காட்டுது. ஸோ நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதையும் சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் 2 டீமுமே பலமான ஒரு அணியில தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ல யார் யார் இருக்காங்க? ஸ்டீவ் ஸ்மித். ஸ்டீவ் ஸ்மித் போய் ப்ராமிசிங் பிளேயரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் பெருசாக அப்படி ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸ்டீவ் ஸ்மித் வந்து ப்ராமிசிங் பிளேயர்ஸ். அப்புறம் வந்து ஆரன் ஹார்டி, அவருமே இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் பிளேயிங் லெவலில் இருந்தால். மேட்ச் ஆர்ட் நல்ல ப்ராமிசிங்கான ஒரு பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேன் அபவுட் அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் ஸ்பென்சர் ஜான்சன் போன தடவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, இந்த தடவையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்ததான் வந்து ரோஹித் சர்மா ப்ராமிசிங் பிளேயர். இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் சொல்லுங்கள். இப்போ ரோஹித் சர்மா வந்து இந்தியா பிளேயர்ஸுக்கு சொல்கிறோம். ரோஹித் சர்மா ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு ஒரு 80, 90 அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரையும் நீங்கள் நம்பி டீமில் எடுக்கலாம். அடுத்ததாக விராட் கோலி இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அடுத்ததாக அக்ஷர் பட்டேல். இன்னைக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டரில் நீங்கள் கேப்டனாக போகிறீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாவோ நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக குல்தீப் யாதவ். பவுலிங்கில் வந்து குல்தீப் யாதவ் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராமிசிங் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அடுத்தா எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 60%, ஆஸ்திரேலியாவுக்கு 40% தான் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்தியா வந்து நம்ம 4 மெத்தடில் வந்து ப்ரெடிக்ஷன் இருப்போம். அதில் 2 மெத்தடில் இந்தியாவுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்குமா, செகண்ட் பேட்டிங் ஜெயிக்குமா, எந்த டீம் டாஸ் போட்டதுக்கப்புறம் எது எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் மாறும். ஸோ அந்த வரிசையில் செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் வந்து டெலிகிராம் சேனலில் எந்த டீம் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ மறக்காமல் எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் போடுவோம். மறக்காமல் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இதை கூட நீங்கள் டைப் பண்ணி தேடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற என்ன, இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இன்னைக்கு இந்த 3 பிளேயர் சூப்பராக விளையாடுவாங்க, இவங்களை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் இருக்கும் இல்லையா, அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ரீம் டீமில் உங்களுடைய டீம் வந்திருந்தது, அதாவது நீங்கள் சொன்ன பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாண்டுருந்தாங்க, ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிவ் அவே கொடுக்கப்படும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.